ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செயின்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச இந்த பச்சை பயிரை வச்சு ஒரு உருண்டை தான் செய்ய போகிறோம். இதில் பாருங்கள், இன்னும் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது அப்படின்னா நம்மள பச்சை பயிர் போட்டுருக்கோம். எல்லாமே இந்த பவுலில் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் 2 பவுல் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் போட போகிறோம், வெல்லமும் போட போகிறோம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நிலக்கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, கிஸ்மிஸ் பழம், கருப்பு எள்ளு, 2 ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் சேர்த்து நம்ம சேர்ப்பதில் எல்லாமே ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சோண்டு பேரிச்சம்பழத்தில் நம்ம அயன் சத்து இருக்கா. இதுக்கெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நல்லா தலைமுடி நல்லா வளரும். இந்த உருண்டையை நீங்கள் செஞ்சுட்டு டெய்லி ஒன்று சாப்பிட்டீங்கன்னா 1 மாதத்துலேயே உங்களுக்கு தெரியும், முகமும் நல்லா பாலிஷாக இருக்கும். இந்த உருண்டையை நம்ம இப்போ அடுத்து எப்படி செய்யணும், எல்லா பொருட்களையும் நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அகலமான பேன் வச்சுட்டோம். இதில் பாசிப்பருப்பு போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். வறுத்து இதை தனியாக அரைக்கணும். அடுத்தடுத்து வறுக்க வேண்டியது. பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இந்த கலர் மாறி நல்லா வாசனை வந்துடுச்சு. இதை லேசாக ஒரு பவுலில் போட்டு ஆறின பிறகு இதை ஃபஸ்ட்டு தனியாக நம்ம அரைக்கணும். இது கூடயே நம்ம அந்த சூட்டிலே 2 ஏலக்காயும் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, இது நல்லா ஒன்றாவே போட்டு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய்யில் வேணாலும் வறுத்துக்கலாம். நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். இது லேசாக வறுத்துட்டு இருக்கும்போதே இந்த பேரிச்சம்பழம் எடுத்து வச்சோம்ல, அதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இந்த பாருங்க, நட்ஸுகளை எல்லாத்தையும் நல்லா வறுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சு இதை தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போ நாட்டு சக்கரை இருக்குது, தேங்காய் இருக்குது. இப்போ என்ன சேர்த்துக்கணும்னா, ஏற்கனவே நாட்டு சக்கரை தனியாக செய்ய போகிறோம். இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, 3/4 டம்ளர் வெல்லத்தில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி லேசாக கரைச்சிக்க மட்டும் போகிறோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வெள்ளத்தெல்லாம் கரைச்சிக்கிட்டா மட்டும் போதும். கரையட்டும். இது பொடியை தனித்தனி அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். பாகு பதம்லாம் எதுவுமே வேண்டாம். எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதை ஒரு பக்கம் எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம தேங்காய் கொஞ்சம் திருகி வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் கொஞ்சம் போல் நெய் ஊற்றி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஈரத்தை அப்படியே போடலாம், ஈரப்பதம் இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்ம நெய்யில் நல்லா வறுத்து போடும்போது கூட கொஞ்சம் நாள் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காயை நெய்யில் வறுத்து போட போகிறோம். லேசாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு அதை வறுத்துட்டு இந்த தேங்காயை நட்ஸோடு சேர்த்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடணும். ஈரப்பதம் போயிட்டு அந்த தேங்காய் வாசனை வரும். நம்ம லேசாக ஒரு 4 நிமிஷம். எல்லாமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கிறோம். இதில் பாருங்கள், எந்த இதுவுமே நம்ம நெய் ரொம்பவே ஊற்றலை, எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் நெய்யில் அப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா எல்லாமே நல்லா ஹை ப்ரோட்டீன் உள்ளதுனால, நட்ஸ் இருக்கிறதுனால ஒன்று சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்ல உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும். தேங்காய் நல்லா வறுத்து வச்சு இதையும் ஆறின பிறகு இந்த நட்ஸோடு சேர்ந்து இதை தனியாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு அந்த ஏலக்காயும் போட்டு பிடிச்சிட்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம வறுத்து வச்ச நட்ஸையும் அந்த வறுத்து வச்ச தேங்காயும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம்.
அதையும் இது கூட போட்டு நல்லா ஒன்று போல் கிளறி இப்போ இந்த நட்ஸையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை சட்டியில் வச்சு நம்ம ஒன்று போல் கிண்ட போகிறோம். இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து கலக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வடை சட்டி வச்சு நம்ம இந்த கிண்டி இது பண்ணோம்னா உருண்டையை பிடிச்சிடலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு அடிகனமான வானலை வச்சாச்சு. அதில் கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே எல்லா ஒன்றா போட்டுனா பச்சை பயிறு அப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் லேசாக வறுத்தா போதும். இந்த நெய்யோடு சேர்ந்து வறுத்துட்டு அதிலே நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒன்று போல் வறுக்கணும். நீ ஃபுல்லாகவே நாட்டு சர்க்கரையே போட்டாலும் சரி, நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் வெல்லமும் போட்டிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அந்த நாட்டு சர்க்கரை ஹீட் ஆகிற வரைக்கும் போட்டோம். எல்லாம் நல்லா நாட்டு சர்க்கரை அந்த பவுடர் அரைச்சி எல்லா பொடிகளும் நல்லா ஒன்றாயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த வெல்லத்தை லேசாக அதில் ஊற்றிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஊற்றிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு லைட்டாக சூடு குறைஞ்ச உடனே நம்ம அப்படியே உருண்டைகளாக உருட்டி வச்சிட வேண்டியது. கொஞ்சம் நேரம் சூடு ஆறணும், இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதெல்லாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சுல, அவ்வளோ ஆறின பிறகு கொஞ்சம் உருண்டைகளாக உருட்டிடும். இப்போ நம்ம போட்ட அளவுகளுக்கு ஒரு 37 உருண்டை வந்திருக்கு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ப்ரோட்டீன் சத்து நிறைந்த இந்த உருண்டையை குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்க ஹெல்த்தையும் நல்லா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.